வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இன்று மேலே மறுபடியும் சைனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைனா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த சண்டையில் ப்ளே பண்ணிட்டு இருக்குது. அதாவது சண்டை போடாமலே ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த. அது என்ன, அது எப்படி, அது வந்து ஒரு சில ஒரு விளையாட்டு சைனாவை சேர்ந்த ஒரு கேம் ஒன்று இருக்குது. அந்த கேமை பொறுத்தும் மாறும். அது என்னன்ற விஷயத்தெல்லாம் விரிவாக பார்க்கலாம். சைனா வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாகவே ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு நாடு. அது வந்து அதிகபட்சமாக இருந்தது வந்து அடிமைத்தனம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சீன பேரரசர்கள் வந்தாங்க, அதோட தொடர்ச்சியாக பல காலம் அடிமைத்தனம்லாம் இருந்தது. மற்றபடி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயம் தான். பணக்கார ஏழை இருக்கும். இந்த சாதிய வேறுபாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சைனால இருந்ததே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைனா வந்து இன்ஜீனியஸாகவே பல விஷயங்களை உலகத்தில் முதல்ல தயாரித்தவங்க. பட்டு எடுத்துக்கங்க, வெடிமருந்து எடுத்துக்கங்க, காகிதம் எடுத்துக்கங்க, இங்கு வச்சு பேப்பரில் எழுதக்கூடிய முறைகள், இப்படி பல விஷயங்கள், துப்பாக்கி வெடிமருந்து, இப்படி பல விஷயங்கள் வந்து சைனா வந்து எப்போதுமே முன்னோடி. அதை போலவே போர்க்கலை அப்படின்றதுலேயும் முன்னோடி. போர்க்கலைன்றது அங்கே உள்ள ஒரு தத்துவ ஞானி மற்றும் போர் தந்திரங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவர் பேர் சன் வு அப்படின்னு பேர். அவர் தான் ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அதுவும் எப்போ இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிமு 500லேயே அந்த புக்கை எழுதிட்டார் அவர். அந்த புக்கு வந்து 11 சாப்டரு. அதை வந்து நாம் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பாகவும் போட்டிருக்கோம். அதோட சைனாவை சேர்ந்தவர்கள் இன்டர்பிரிட்டேஷனோட, சைனாவில் உள்ளவங்க அதை எப்படிலாம் அந்த தத்துவங்களை விரிவாக்கி சொன்னாங்க அப்படின்னா அந்த நூலில் விலாவாரியாக வரும். அதில் எனக்கு ரொம்ப, ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணது நான் தானே, அதில் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்த ஒரு இடம் என்ன தெரியுமா? மலை மேலே அமர்ந்து காத்து கொண்டு கீழே புலிகள் சண்டை போட்டு முடிக்கட்டும் அப்படின்னா அதில் ஒரு வரி வரும். 2 பேருக்கு நடுவில் சண்டை வருது அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேரில் யாரை நீ ஆக்குப்பை பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த 2 பேருக்கான சண்டை முதல்ல முடியட்டும், நீ அது வரை வெளியே இருந்து வெயிட் பண்ணு, உள்ளே போயிடாத அப்படின்னு. எனக்கு ஒருத்தனை பிடிக்கும், அதனால அவனுக்கு ஆதரவாக நான் உள்ளே போகிறேன் அப்படின்லாம் போகாத, சண்டை முடியட்டும், உனக்கு பிடிச்சவன் தானாக ஜெயிச்சா சந்தோஷம், அவன் தானாக ஜெயிக்காத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீ உள்ளே போன்றது தான் அதோட அர்த்தம். இது வந்து ரொம்ப அருமையாக சைனா இந்த போர் நேரத்தில் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராஜதந்திரம், ஒரு டிப்ளமேட்டிக் மூவ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து போன கேம் தான் செஸ்ஸு. ஆனால் அந்த செஸ்ஸை வந்து மேற்கத்திய நாடுகள் போனதுக்கப்புறம் தான் அது ஃபேமஸ் ஆச்சுன்னு வச்சிங்களா, ஃபேமஸ் ஆச்சு. ரஷ்யாவுக்கு போனதுக்கப்புறமும் ஃபேமஸ் ஆச்சு. அதில் வந்து அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுங்களா? இங்கே சைனாலையும் செஸ் மாதிரியே ஒரு கேம் இருக்குது. அந்த விளையாட்டுக்கு பேர் வந்து கோ அப்படின்னு பேர். சரியா? இந்த கோ அப்படின்ற கேமில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செஸ்ஸுக்கு வரும். செஸ்ஸோட வேலை என்ன? அழிவு. அடித்து எல்லாரையும் துவம்சம் பண்ணி போயிட்டு கடைசியாக அந்த ராஜாவை போட்டு தள்ளிட்டோம்னா நீ கேமில் வின்னு அர்த்தம். ஒவ்வொரு பவருக்கும் ஒவ்வொரு ராஜாவுக்கு ஒரு பவர், ராணிக்கு ஒரு பவர். ராஜா தான் அல்டிமேட் பவர், அதிகமாக நகர முடியாதே தவிர மற்றபடி ராஜா காப்பாற்றுறது தான் மற்ற எல்லா பவரோட வேலையுமா இருக்கும். யானை, அந்த கோட்டைகள், ரூக்குன்னு சொல்கிறது, குதிரைப்படை, அப்புறம் மந்திரி, சிப்பாய்கள் அப்படின்னு பல்வேறு ரேங்க் எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்படியான கேம் வந்து நம்ம செஸ்ஸோட கேம். அல்டிமேட் கோல் வந்து ராஜாவை போட்டு தள்ளுறது, எதிரி ராஜாவை. இது வந்து அழிவு அப்படின்னு வச்சுக்கிங்க. ஆனால் சைனாவில் இருக்கக்கூடிய அந்த கோ அப்படின்ற கேம் வந்து கோனா கேஓ கோங்க, ஜிஓ கோ இல்லை, கேஓ கோ. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கும்? 16க்கு 16 64 கட்டம். இது 19க்கு 19 இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டம். இங்கே கலர்ஸ் எல்லாம் கிடையாது. சரியா? கலர்லாம் கிடையாது, வெறும் சதுரம் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இப்போ இங்கே விளையாட்டு எப்படி இருக்கும் தெரியுங்களா? காயின்ஸு 2 கலர் தான், இதே மாதிரி கருப்பு வெள்ளை. அந்த காயின் எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் ராஜாவும் கிடையாது, சோல்ஜரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே வேலை என்னன்னா டெரிட்டரியை ஆக்குபை பண்ணுறது. நிறைய டெரிட்டரியா, அதாவது எதிரியோட டெரிட்டரி, என்னோட டெரிட்டரிலாம் கிடையாது, மொத்தத்தில் நிறைய டெரிட்டரியா ஆக்குபை பண்ணுறது. ஒரு நேரத்தில் ஒரு காய் தான் நீங்கள் வைக்க முடியும். அப்படி வச்சு என்ன பண்ணணும், ஒரு ஏரியாவை வளைச்சி நீங்கள் உங்கள் ஏரியாவாக கொண்டு வரணும். அதாவது இந்த சதுரத்தில் வைக்கக்கூடாது, சதுரம் இப்படி ஜாயின் ஆகும்ல, அந்த ஜாயின் ஆகிற புள்ளியில் வைக்கணும். இந்த புள்ளிக்கும் பக்கத்தில் இருக்க புள்ளியெல்லாம் வந்து
ப்ரீதிங் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் இருந்தால் அந்த காயின் நகரலாம். நகரவே முடியாமல் எல்லா பக்கமும் ஒரு காயினை வச்சு மடக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காயின் செத்ததுக்கு தான் சமம். அதனால அது போர்டிலேருந்து எடுத்துட்டா அந்த டெரிட்டரி வந்து இவங்களுக்கு சொந்தமாயிடும். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்படி தான் வந்து அப்போ எத்தனை எதிரிகளோட காயினை வெட்டினாங்க, எவ்வளோ ஸ்பேஸை பிடிச்சாங்க அப்படின்றது தான் அந்த கேம். கிட்டத்தட்ட நம்ம ஆடு புலி ஆட்டம் மாதிரி தான். பார்த்தீங்கன்னா புலி வந்து 3 தான் இருக்கும், ஆடு நிறைய இருக்கும். ஆனால் புலியை வந்து ஆடை வச்சே லாக் பண்ண முடியும். ஏன்னா புலி ஜம்ப் பண்ண முடியாத மாதிரி 2 ஆடை பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு புலி வர முடியாதுன்னு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம், தமிழ்நாட்டு கேம் இருக்குல்ல, அதே போலவே. அந்த தமிழ்நாடுன்னு ஏன் சொல்றேன்னா அந்த வரைபடமே அப்படிதாங்க இருக்கும் பார்க்கறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்கும், அது மலைப்பகுதி. அப்புறம் இப்படி நீளமாக இருக்கும், அது காட்டுப்பகுதி. அதுக்கு அடுத்தால மருத நிலம், கடைசியாக நெய்தல் வச்சுக்கலாம் நீங்கள். அது நெய்தல் இல்லைனாலுமே முக்கியமாக மனிதர்கள் வாழக்கூடியது இந்த 3 பகுதிகள்ன்ற மாதிரி தான் 3 பார்ட்டாக இருக்கும். ஸோ மேலே இருந்து புலி வரும், கீழே இருந்து ஆடுகள் போகும் அப்படின்ற மாதிரி அந்த கேம் நல்லாயிருக்கும். ஸோ அதுபோல் ஒரு கேம் தான் சைனாவில் விளையாடக்கூடிய கேம். எதுக்கு இந்த கேமை சொல்கிறேன்னா, இங்கே அமெரிக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கு, செஸ் விளையாடிட்டு இருக்கு. போய் அந்த நாட்டு சுப்ரீம் லீடரை போடுறேன், அந்த நாட்டு இராணுவ ஜெனரலை போடுறேன் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கு. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுது, இஸ்ரேலில் நான் குண்டை போடுறேன், இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல சொன்ன சன்வு தத்துவத்தின்படி சைனா மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இது ஒரு புறம். சரி, ஆட்டம் எங்கேருந்து வருதுங்க அப்படின்றீங்களா? சைனாவின் தயாரிப்புகள் எந்த அளவுக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் இராணுவ தளவாடங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதிரி பாகங்கள் கூட சைனாவில் தான் தயாராகுது. சரியா? சைனா ப்ராடக்ட்னாலே சீப் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது சீப் வந்து அது தனி மார்க்கெட். அதுக்காகவே செய்யறதுக்காகவே உள்ள ஒரு மார்க்கெட்டு. உண்மையான சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல தரமான பொருட்கள் தான். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊரில் விற்கக்கூடிய பிள்ளையார் சிலையெல்லாம் சைனாவில் தான் தயாராகி வருது, தெரியுமா உங்களுக்கு? சைனாக்காரன் தயாரித்த பிள்ளையார் சிலை தான் இங்கே கடையில் வச்சு வித்துட்டு இருக்காங்க. எவர் சில்வர் பாத்திரம்லாம் பெரும்பாலும் சைனால இருந்தால் வருது. நம்ம ஊர் மாடலில் இருக்க சார், நம்ம ஊர் மாடல் என்னன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி செஞ்சு தர போகிறாங்க, அவ்வளோதான் விஷயமே. அங்கே வந்து ஒரு மார்க்கெட் வச்சுருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே எவ்வளோ தெரியுமா? 30 சென்ட் தானே. 30 சென்ட் தான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. என்ன ஒன்று, நீங்கள் வாங்குறது 10,000 பீஸ் அந்த மாதிரி வாங்கணும், அவ்வளோதான் விஷயமே. தவிர 1-2 கேட்டால் தர மாட்டாங்க. 10,000 பீஸ் வாங்கினீங்கன்னா 30 சென்ட்டுக்கு தருவாங்க. 30 சென்ட்டுனா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன், $90 டாலர். அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஒரு பங்குன்னா கணக்கு போட்டுங்க, கிட்டத்தட்ட 30 ரூபா கிட்ட தான் வரும். அப்புறம் இந்திய மதிப்புக்கே 30 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைச்சிருது அப்படின்னு சொன்னால், 30 ரூபா நான் கணக்கு தப்பாக சொல்கிறேன்னு தெரியல, நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு டாலரில் 3 ஒரு பங்கு தான் அங்கே விற்கிறக்கூடிய பொருட்கள், நல்ல தரமான பொருட்கள். அந்த அளவுக்கு உற்பத்தியில் பயங்கரமாக போயிடுச்சு. சைனா இல்லாமல் உலகத்தில் எந்த பொருளும் கிடையாது. அதே போல் பாருங்க, எலக்ட்ரானிக்ஸில் ஹுவாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிராண்டு மட்டும் கிட்டத்தட்ட 170 நாடுகளில் இருக்கு. எத்தனை இடத்துல? 170 நாடுகளில் இருக்கு. இது போல அமெரிக்காவின் தயாரிப்புகள் எத்தனை நாட்டில் இருக்கு? எத்தனை சொல்லுது? எல்லா டெரிட்டரியும் ஆக்குபை பண்றது, மார்க்கெட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிக்கிட்டே வருது சைனா. தங்கத்தை பூரா தன்னிடம் இருந்த டாலர் பாண்டை பூரா வித்துட்டு தங்கமாக மாற்றிட்டாங்க. இப்போ டாலரோட விலையை குறைக்கும் வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவின் வீழ்ச்சியை தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பிரிட்டன் டாப்ல இருந்தப்போ அமெரிக்கா ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து தான் செகண்ட் வேர்ல்டு வார்ல மேலே வந்தான். இப்போ அதே தப்பை அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்குது. தேவையில்லாமல் போய் சண்டை போட்டுக்கிட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே சொன்னது, அமெரிக்காவின் கடன் அதோட ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது 120%. இந்த மாதிரி சண்டைகள் வரும்போது தான் என்ன சிக்கல் வரும் தெரியுமாங்க?
சண்டைகள் நடக்கும்போது அந்த நாட்டோட கடன் சுமை வெளியே தெரியாது. கடன் ஆனால் எப்போதும் இருக்கக்கூடிய கடனை விட கடன் வேகமாக ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கான செலவுகள் அப்படியெல்லாம் போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு போர் முடிஞ்சுன்னா நாடு திவால் ஆகிடும். அப்படிதான் இது இலங்கையெல்லாம் மொத்தமாக விழுந்து நாசமாக போனது. அதை போலத்தான் அதை நோக்கிய ஒரு பயணத்தை தான் அமெரிக்கா செய்து கொண்டு இருக்கிறது. அதனால சைனா வந்தால் நல்லதா அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஸோ சீனா தனது பாரம்பரியமான கலைகள் பொக்கிஷங்களை கொண்டு அதையே இன்னைக்கும் அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சன்வு கடைபிடிச்ச மதம்லாம் வேற, இப்போ இருக்கிற மக்கள் கடைபிடிக்கிற மதம்லாம் வேற. ஆனால் அந்த பாரம்பரியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அன்னைக்கு அவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி போர்க்கலை இன்னைக்கும் பொருந்தும். அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நானே அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கா அப்படின்னு. பார்க்கறதுக்கு 11 சாப்டர் தான், சின்ன புக்கு தான், கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கம் தான் வரும். அதுவே அதாவது இந்த விளக்கங்கள்லாம் சேர்த்து, விளக்கங்களை சேர்க்காமனா சின்னதாக தான் இருக்கும், விளக்கங்களோட சேர்த்து படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கத்துக்கு மேலே வரும். அது தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த புத்தகம் நம்மள்டையும் அவைலபிள் தான். நைஸாக புக்கு விற்கிறேன் அப்படின்னு கமெண்ட் போடுங்கன்னா சரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது இன்னைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. அது அவர்களுக்கு பயன்படுது. சத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் நடக்குது. சைனா மூலமாக சத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு. அது அமெரிக்கா கவனிக்க தவறிவிட்டது அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இப்படி அமெரிக்கா உளுந்துருச்சு அப்படின்னு சொன்னா உலக பொருளாதாரமே தலைகீழ கவுந்துருங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். யூடியூப் சேனல் வச்சு நடத்துற நிறைய பேர் கடை இழுத்து போட வேண்டியதுதான். டாலர் மார்க்கெட்ல காணாம போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? ஜி சொன்ன மாதிரி ரூபாயின் பணத்தை உயர்த்தி டாலருக்கு சமமா கொண்டு வருவேன்னு சொல்றது போல டாலர் நாசமா போய் ரூபாயோட மதிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க. யோசிச்சு பாருங்க, மாசம் $1000 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேனல் நடத்திட்டு இருப்பாரு ஒரு ஆளு. அது 1ஆம் தேதி ஆன உடனே கன்வெர்ஷன் போட்டு 1000 ரூபாய் அவர் அக்கௌண்ட்டுக்கு வரும். 1000 ரூபாய் வச்சுட்டு அவர் எப்படி யூடியூப் சேனல் நடத்துதானே. அது மாதிரி ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன். இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே டாலரோட கனெக்டடு. எல்லா பொருளாதாரமும் அடி வாங்கும். ஸோ அதை நோக்கி இந்த உலகம் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சைனா உலகத்தை புரட்டி போட போகிறது. அது இன்னும் 5 ஆண்டுகளா 10 ஆண்டுகளான்றதெல்லாம் தெரியாது. ஆனால் விரைவில் அந்த மாற்றம் வரப்போகுது. ஏன்னா இங்கிலாந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி யாருமே நம்பவே இல்லைங்க. 1750க்கு ஆரம்பிச்சு 1750 1950 வரை 200 வருஷம் 300 வருஷம் பிரிட்டன் அப்படின்னாலே சிம்ம சொப்பனமா இருந்தது. அது 2ஆம் உலக போரோட காணாமே போயிடுச்சு. இந்த பிரிட்டன் எங்க இருக்குன்னா ரிட்டையர் ஆன ரவுடி மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த நிலைமை அமெரிக்காவுக்கு அடுத்தால வரப்போகிறதா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.